வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இந்த வீடியோல துணை வினைகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி வினைகள் பத்தி நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த வீடியோல துணை வினைகள் அப்படின்ற கான்செப்ட் கீழே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வினைகளை அதோட சொற்றொடர் அமைப்பை வச்சு இல்ல அது செயல்படக்கூடிய விதத்தை வச்சு அதை சில வகைகளா பிரிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தனி வினைனா என்ன, கூட்டு வினைனா என்ன அப்படின்றது மட்டும்தான். எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்க போறோம். அதை வச்சு நம்ம கிளியரா எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் தனி வினை. தனி வினைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. படி, படியுங்கள், படிக்கிறார். இதுல எல்லாமே வினை என்னது, வினையடி என்னது, படி, படி, படி. இது மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய வினை. அப்போ ஒரே ஒரு வினை மட்டும் தனித்து நின்று அதோட சில எழுத்துக்கள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தருது, அவ்வளவுதான். ஆனா எத்தனை வினை இருக்கு, ஒரே ஒரு வினை தான் இருக்கு. இதத்தான் என்னன்னு சொல்றாங்க, தனி வினை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. வினையடியும் ஒரு சில ஒட்டுக்களும் உள்ளன. படி என்னும் சொல் வினையடி, அது மட்டும் கிடையாது, அது ஒரு பகாபதம். அதை மேலும் பிரிக்க முடியாது. அப்படியே பிரிச்சாலும் அது என்ன பண்ணாது, அந்த வார்த்தை படி அப்படின்ற வார்த்தை ஒரு பொருளை தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தனி வினையடிய மேலும் பல கூறுகளா பிரிக்க முடியல அப்படின்னா அதுதான் தனி வினை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்பர். இப்ப அதே இது கூட்டு வினை. கூட்டு வினைனா என்ன, ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தியடித்தேன், முன்னேறினோம். இப்ப இதெல்லாம் பாருங்க என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதுல என்னது வினையடி, ஆசைப்படு. இதுல வினையடி என்னது, கண்டுபிடி. ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு. இதெல்லாம் பாருங்க, இந்த ஒரு வினையடிய நம்ம பிரிக்க முடியும். ஆசை படு அப்படின்னு தனித்தனி வார்த்தைகளா பிரிக்க முடியும், தனித்தனி வினைகளா பிரிக்க முடியும். கண்டு பிடி, இதையும் நம்ம தனித்தனி வினைகளா பகுக்க முடியும். தந்தி பிளஸ் அடி, இந்த மாதிரி ஒரு பெயரோ வினையோ இல்ல வினையோ வினையோ இல்ல வினையோ ஒரு இடைச்சொல்லோ இப்படி சேருது அப்படின்ற பட்சத்துல இதுதான் என்னது, கூட்டு வினை. இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ஒரு வினையடியை நம்மளால பகுக்க முடியும், பகுத்தாலும் அது பொருள் தரும் அப்படின்றதுதான் கூட்டு வினை. இந்த கூட்டு வினைகளை மொத்தமா சில முயற்சிகள் மூலமா எழுதலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சில எக்ஸாம்பிள் ஒரு 3 வகையா இந்த கூட்டு வினைகளை பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வினை அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெயர் பிளஸ் வினை இஸ் ஈக்குவல் டு வினை. ஃபர்ஸ்ட் கூட்டு வினையில ஃபர்ஸ்ட் வினை பார்க்குறோம், ஒரு பெயரும் ஒரு வினையும் சேர்ந்து ஒரு வினையை தருவது. தந்தின்றது ஒரு பெயரா, அடின்றது ஒரு வினை சேர்ந்து தந்தி அடின்ற ஒரு வினையை தருது. ஆணைன்றது பெயர், இடுன்றது வினை, ஆணை இடுன்ற வினையை தருது. கேள்வி அப்படின்றது பெயர், படு அப்படின்றது வினை, கேள்விப்படு அப்படின்ற ஒரு புது வினையை தருது. ஸோ இதுதான் எனது ஃபர்ஸ்ட் கேட்டகிரி, பெயரும் வினையும் சேர்ந்து ஒரு வினையை தருது. அடுத்தது வினையும் வினையும் சேர்ந்து ஒரு வினையை தரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டு, கண்டுன்றது ஒரு வினை, பிடின்றது ஒரு வினை, கண்டு பிடி அப்படின்றது ஒரு வினை. சுட்டி காட்டு, சுட்டி காட்டு, சொல்லி கொடு, சொல்லி கொடு. ஓகேவா, அடுத்தது தேர்ட் கேஸ் என்னன்னா இடை சொல்லும் வினையும் சேருவது. இடை முன், ஏறு முன்னேறு, பின் பற்று பின்பற்று, கீழ் இறங்கு கீழ் இறங்கு, இதெல்லாமே இடைச்சொற்கள். அது ஒரு வினையோடு சேரும் போது ஒரு வினை சொற்களை நமக்கு தருது. ஸோ இப்படிதான் என்ன பண்றாங்க, கூட்டு வினைய 3 வகையா பிரிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு தனி வினைனா என்னன்னு தெரிஞ்சு, கூட்டு வினைனா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம மெயின் கான்செப்ட் வரும், முதல் வினை துணை வினை. முதல் வினைனா என்ன, துணை வினைனா என்னன்னு பார்க்க போறோம். அதையும் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் படம் பார்த்தேன், நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். ஸோ இங்கெல்லாம் பாருங்க, நான் படம், இதுல வினை என்னது, பார்த்தேன், போவதை பார்த்தேன். இதுல இருக்கக்கூடிய இந்த வினையடி என்னதுமா, பார்.
இந்த இடத்துல பார் அப்படின்றது எதை குறிக்குது? பார் அப்படின்னா கண்களால் பார்த்தல் அப்படின்றதா ஆக்சுவல் மீனிங். ஓகேவா? பார்க்கிறதுனா என்னது? கண்களால் பார்த்தல். அப்போ இந்த வினையடி என்ன பண்ணுது? முதலிடத்துல வந்து இதோட அடிப்படை பொருளையே தருது. பார்னா என்ன அர்த்தம்? பார்க்கிறது, கண்களால் பார்க்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் என்னது? முதல் வினை. பார் அப்படின்ற வார்த்தை அதுக்கான அதே பொருளையே தந்துச்சுன்னா அது முதல் வினை. இன்னொரு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும் இது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றது. அடுத்து பாருங்க, ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன். அப்ப இது என்ன அர்த்தம்? ஓடப்பார். இதுல வினை என்னது? ஓடப்பார், எழுதிப்பார். ஓடப்பார்னா இந்த இடத்துல பார் அப்படின்றது என்னது? உன்னை சோதனை செஞ்சு பாரு. புரியுதா? அங்க பார்த்தேன் அப்படின்றது கண்களால் பார்த்தேன். இங்கே ஓட பார்த்தேன் அப்படின்றது ஓடி சோதித்து பார்த்தேன். ஓடி சோதித்து பார்த்தேன். எழுதிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதி ஒன்ன சோதிச்சு பாரு. ஓடப்பார் அப்படின்றது ஓடி சோதிச்சு பாரு. எழுதிப்பார் அப்படின்றது எழுதி ஒன்ன சோதிச்சு பாரு. புரியுதா? ஸோ பாருன்றது கண்களால் பார்த்தல், இந்த இடத்துல தன்னை சோதித்து கொள்ளுதல் அப்படின்ற பொருள். அப்போ இந்த இடத்துல இரண்டு வினையடிகள் வந்து என்ன பண்ணுதான்? அதோட அடிப்படை பொருள் அல்லாமல் வேறு ஒரு பொருளை தருவதுதான் துணை வினை அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இப்ப பாருங்க, இப்போ ஓட பார்த்தேன். இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. முயற்சி பொருளை தருது. எழுதி பார்த்தால், எழுதி பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது. ஓகேவா? ஸோ நல்லா பாருங்க, இப்போ ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் சொல்ல போறாங்க. கூட்டு வினையின் முதல் உருவாக வந்து தன் அடிப்படை பொருளை தருவது என்னது? முதல் வினை. நம்ம பார்த்த நான் படம் பார்த்தேன் அப்படின்ற வார்த்தை. ஓகே, புரிஞ்சிருச்சு. அடுத்து முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை. ஸோ என்னது? முதல் வினைக்கு துணையாக எழுதின்றதா இந்த இடத்துல முதல் வினை. இது என்னது? ரெண்டாவது வினை. அப்போ முதல் வினைக்கு துணையாக வேறு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை தரும். அதுதான் என்னதுமா? துணை வினை. ஓகேவா? அடுத்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். இனி என்னென்ன துணை வகைகள் இருக்கு, தற்காலத்துல என்னென்ன பயன்படுத்துறாங்க அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல துணை வினைகள் இன்னைக்கு இருக்கு. இப்போ சில வினையடி கொடுத்துருக்காங்க, அதோட துணை வினை என்ன, முதல் வினை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வர ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இரு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. மேசை, புத்தகம் மேசையில் இருக்கிறது. இருக்குது அப்படின்ற ஒரு பொருளை தருது. இங்க நான் மதுரைக்கு போயிருக்கிறேன். இந்த இடத்துல என்னது? போயிரு, போய் பிளஸ் இரு. நான் அங்க போயிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இரண்டாவது வினையா வந்து என்னது? போய் அப்படின்றதுக்கு சாதகமான ஒரு பொருளை தருது. என்னிடம் பணம் இருக்குது. ஆமா, இருக்குது. அப்பா வந்திருக்கிறார். வந்து பிளஸ் இருக்கிறார். அப்பா வந்திருக்கார். அப்பா ஊர்ல இருந்து இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க. புரியுதா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்க முடியும். வை, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். வைன்றது முதலா இருக்கு. நீ என்னை அழ வைக்காதே. அழன்றது ஒரு வினை, வைன்றது ஒரு வினை. இந்த இடத்துல வைன்றது வைக்கிறது கிடையாது. புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வைத்தாள் அப்படின்னா வை ஆக்சுவல் மீனிங். அழ வைக்காதே அப்படின்னா வைக்கான பொருள் வேற, ஆனா இந்த இடத்துல அது வேற பொருளை தருது. அதுதான். அவன் வானொலியில் பாட்டு வைத்தான். வானொலியில் பாட்டு வைக்கிறான். அவர் ஒருவரை பாட வைத்தார். ஸோ ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். பாட்டுன்றது பெயர், இங்க வைன்றதான் முதல் வினையடி. இங்க பாட அப்படின்றது ஒரு வினை, இங்க வை அப்படின்றது இன்னொரு வினை. ஓகேவா? முதல் வினையோட அடிப்படை பொருளை தரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பாருங்கள். இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா, தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே வரும். ஓகேவா? தமிழை மாதிரி தான் ஜப்பானிய மொழிகள்லையும் துணை வினைகள் முதல் வினைக்கு அப்புறமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே விழ பார்த்தான். இதில் விழு என்பது முதல் வினை,
பார்த்தான் என்பது துணைவினை. அதை தான் இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. ஸோ ஆங்கிலத்திலையும் தமிழையும் வேறு வேறு மாதிரியா இருக்கும். அதாவது தமிழில் துணைவினையாக வரும் வேர்ச்சொற்கள் சில தொடர்களின் முதல் வினையாகவும் வரும். என்னது துணைவினையா வர்றது சில தொடர்களுடைய என்னது முதல் வினையாகவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதை இந்த சென்டென்ஸில் அதை துணை வினையாக பயன்படுத்துகிறோன்னா அடுத்த சென்டென்ஸில் அதை முதல் வினையாக பயன்படுத்துவோம். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் பயன்படுத்த முடியும். ஆங்கிலத்தில் அது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் துணை வினைகள் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த கமெண்ட் தான் அடுத்தடுத்து ரெக்கார்டட் வீடியோஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத ஸோ எனக்கு சொல்லும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ guys. தேங்க்யூ ஸோ மச். பை பை.